எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, பாலிட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்லேருந்து கொஷின் கேட்காம இருக்கவே இருக்க மாட்டாங்க பாலிட்டியில். ஸோ அந்தளவுக்கு முக்கியம். படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாலிட்டியில் இந்த ஆர்டிகல் சம்மந்தமாக எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ட்டு தான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, the articles inserted by the constitution for implementation of goods and service tax GSTs என்னன்னு பார்த்தோம்னா அதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 279A. ஸோ இந்த ஆர்டிகல் மூலியமா தான் ஜிஎஸ்டி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே கிடையாது. ஸோ ஆர்டிகல் 279A. Which are the following article of Indian Constitution explains the original jurisdiction of the Supreme Court அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்ற முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதின்னு பார்த்தோம்னா 131. இதே விதி 133 ஆர்டிகல் 133 என்ன சொல்லுதுன்னா, அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன் சிவில் மேட்டர்ஸ் படி அப்பீல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி பேசுகிறது தான் 133. அதே போல் பார்த்தோம்னா 134 பார்த்தோம்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். பட் அது இது கிரிமினல் மேட்டர்ஸ். 133 பார்த்தோம்னா சிவில் மேட்டர்ஸ். ஸோ கிரிமினல் கேஸ் சிவில் கேஸ்னுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுதான் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 131 ஒரிஜினல்னும் 133 பார்த்தோம்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் சிவில் மேட்டர்ஸ்னும், அதே 134 பார்த்தோம்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் கிரிமினல் மேட்டர்ஸ்க்கும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் த ஆஃபீஸ் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 165. அதை கீழ்கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டம் சரத்து என்னன்னு கேட்டாங்கன்னா 165 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் ரைட் டு உமன் எஜுகேஷன் பார்த்தோம்னா, இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா 14D தான் வந்து அது வரும், 14 தான் வரும். பட் வந்து ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ ஆர்டிகல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரி, அதாவது குழந்தைங்களை வந்து ஃபேக்ட்ரியில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து தடுக்கிறது தான் ஆர்டிகல் 24னும். ஆர்டிகல் 15 பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்களோட ரிலீஜியன், அவங்க என்ன மாதிரியான கேஸ்ட்டு, அவங்க எங்கே பிறந்தாங்கன்றதை வச்சு பாகுபாடு பார்க்குறது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இதே 28 பார்த்தோம்னா அதுவுமே வந்து அந்த கல்ச்சுரல் ரைட்ஸ் அந்த இதுக்குள்ளார தான் வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போதும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 351 வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி. ஸோ இப்படின்னு பார்க்கும் லாங்குவேஜில் தான் வரும். ஸோ நாலுமே இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 14 தான் வரும். ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விச் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 148 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த விதி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் நியமனம் மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 148. ரூல் ஆஃப் லா இஸ் எம்பாடிட் இன் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது 14. அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 14. அதே மாதிரி ஆர்டிகல் 12 பார்த்தோம்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். 13 பார்த்தோம்னா அதாவது 13 வந்து பார்த்தோம்னா லா இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஆர் இன் டெரோக்ரேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆர் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க 13. ஸோ 14 தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் லா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 14 வராது, 13 தான் வரும். ஸோ 15 பார்த்தோம்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தோம்னா 30 தான் வரும். ஆர்டிகல் 13 தான் பார்த்தோம்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க, 14 வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் கேட்குறாங்க. ஸோ 53 வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்துடும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 356 பார்க்கும்போது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு வரும். அதே மாதிரி 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி வரும். அப்படின்போது 63 வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வரும்.
நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 32. உச்சநீதிமன்ற பேராணை அதிகாரம் பார்த்தோம்னா 32. சூட்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு எதிரான வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 300. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்துக்கான பேராணை அதிகாரம் பார்த்தோம்னா ஆர்டிகல் 226. நீதி புனராய்வின் அதிகாரத்தின் ஆதாரம் பார்த்தோம்னா ஆர்டிகல் 13. சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13. நெக்ஸ்ட் ஆளுநர் கவர்னர் பார்த்தோம்னா அவரோட இது 153. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம்னா 163. மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா 170. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம்னா அதாவது சட்டசபை பார்த்தோம்னா 171 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆர்டிகல் 41 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டி, அதாவது இந்திய அரசியல் சட்ட விதியில் 41 எதை சொல்லுதுன்னா ரைட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ சொத்துரிமை அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 31 இருக்கும். அதை தான் வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி 300A மாற்றி அது லீகல் ரைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ரைட் டு லிவ், வாழ்வுக்கு உரிமை அப்படின்னு பார்க்கும்போது 21 வரும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதை தான் வந்து ரைட் டு லிவ்னு வரும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க, அதுதான் வந்து சுரண்டலுக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 23, 24 இது ரெண்டுமே பார்த்தோம்னா அதுக்கு எதிராக வரும். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் த ரைட் டு எஜுகேஷன் பார்த்தோம்னா 1 April 2010, அதாவது இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினால் 1 April 2010. ஆர்டிகல் 323A அண்ட் 323B ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எதுன்னு பார்த்தோம்னா அதாவது நிர்வாக தீர்ப்பாயங்கள் வாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் சொல்லுவாங்க 323A 323B. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படி பெருசாக. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் சட்டப்படி நிர்வாக தீர்ப்பாயங்களை அமைக்க அதிகாரம் அளித்தது. எம்பவரிங் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் டு செட் அப் பை லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலாவே 323A அண்ட் 323B. விச் ஆர்டிகல்ஸ் அஷ்யூர்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பார்த்தோம்னா 14 to 18 தான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது அனைவரும் சமம் என்று உறுதிப்படுத்துகிறது. 19 to 12 பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடமில் வரும். 23, 24 எக்ஸ்ப்ளாய்டேஷன், 25, 28 பார்த்தோம்னா கல்ச்சர் அந்த இதில் வரும். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது இந்திய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பி வந்து எந்த ஆர்டிகல்லேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க 36லேருந்து 51. ஸோ 14 to 18 பார்த்தோம்னா ரைட் பிஃபோர் லா ஈக்குவல் பிஃபோர் லா. அது நெக்ஸ்ட் 36 to 51 பார்த்தோம்னா தான் டிபிஎஸ்பி வரும். Which of the following article was inserted by 86th Amendment Act on Compulsory Education 21A? அதாவது ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா 86th Amendment Act 2002 படி வாஜ்பாய் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. இது 39 பார்த்தோம்னா என்னென்னா சர்டன் பிரின்சிபல் ஆஃப் பாலிசி டு பி ஃபாலோஸ் பை ஸ்டேட், டிபிஎஸ்பியில் வரும் இது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 24 என்னன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்ட் இன் ஃபேக்ட்ரி எக்ஸெட்ரா, அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து குழந்தைங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்களே அது தடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 34 பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைல் மார்ஷியல் லா இஸ் இன் ஃபோர்ஸ் இன் எனி இயர், அதாவது வந்து மார்ஷியல் லா அப்படின்வாங்க இல்லையா. மார்ஷியல் லானா தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலவரம் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கலவரம் நடக்கிறப்ப மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வருவாங்க, ஆர்மி இவங்கெல்லாம் வந்து பெட்டாலியன்லாம் வந்துடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களோட இதில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சிலது பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கூட்டம் கூட பேசுகிறது இந்த இதெல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் வந்து ஆர்டிகல் 34. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் பார்த்தோம்னா 45, அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் வந்து 21A எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் அப்படின்னாங்கன்னா ஆர்டிகல் 45. நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் வாஸ் இன்சர்டட் பை 86th Amendment Act on கம்பல்சரி எஜுகேஷன் முன்னே பார்த்தோம் 21A. 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் கட்டாய கல்விக்காக எந்த விதி சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் 45. அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 51A ஸ்டேட்ஸ், அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 51A நம்மளுக்கு நிறைவேற்றணும் அடிப்படை கடமைகள் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் நம்ம முன்னே பார்த்தோம். நிர்வாக தீர்ப்பாயம்னா 323A and B. ஸோ இதில் வந்து 323A மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 243C ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா டீல்ஸ் வித் பார்த்தோம்னா பஞ்சாயத்து அமைப்பு. ஸோ 243லேருந்து 243O வரைக்குமே பஞ்சாயத்து. ஸோ அப்போன்னு பார்க்கும்போது 243C பார்த்தோம்னா பஞ்சாயத்து அமைப்பில் வரும். ஆர்டிகல் 148 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பு பார்த்தோம்னா CAG அதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் அத்தாரைசஸ் பார்லிமெண்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ நியூ ஸ்டேட், அதாவது விதி 3 படி தான் வந்து பார்க்கும்போது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ், அதாவது அந்த ஸ்டேட்டை வந்து புதுசாக
ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அந்த ஏரியாஸோட பவுண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அது அல்டர்னேஷன் பண்ணனாலோ அது புதுசாக நியமிக்கினாலோ ஆர்டிகல் 3 படி தான் பார்லிமெண்ட் தான் வந்து பண்ணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன் தெரியும். 315 பார்த்தோன்னா மத்திய யூபிஎஸ்சின்னு சொல்லும் தெரியும். விதி 324 பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன். 24 மணி நேரம் எலெக்ஷன் வந்து 24 மணி நேரமும் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வச்சுக்க சொல்லலாம். 324 எலெக்ஷன் கமிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது 328 பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 328 கிடையாது, 338 தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. ஸோ அப்போ டி தான் வந்து தப்பு. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் த ஸ்டேட் ஷல் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 6 to 14 இயர்ஸ். நம்ம முன்னே பார்த்தோம். அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னாலே எல்லா 6 to 14 இயர்ஸ்க்கு வந்து எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா 21A. ஸோ 45 கொடுத்தாங்க, 45 வரும். நெக்ஸ்ட், which article of Indian Constitution granted powers to the President of India to nominate 2 members from Anglo-Indian community to லோக்சபா. அதாவது லோக்சபாவுக்கு பிரசிடென்ட் ஆங்கிலோ இந்திய கம்யூனிட்டிலேருந்து 2 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எந்த ஆர்டிகல் படி அவர் வந்து செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 331. குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் மென்ஷன் இந்த ஆர்டிகல் 102 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர் தகுதிகளை வந்து எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா 102 அந்த ஆர்டிகல் தான் சொல்லுது. Next, which are the following article is related to the provision of financial emergency? 320. 52 national emergency. So 360 பார்த்தோம்னா financial emergency, 356 பார்த்தோம்னா state emergency. Which article guarantee constitutional safeguard to civil servants? அதாவது அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது பார்த்தோம்னா 311 தான் வந்து அந்த பாதுகாப்பு அளிக்கிறது. Under which article the governor can promulgate ordinance when the state legislature is not in session பார்க்கும்போது 213 வரும். அதாவது எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை ஏற்றலாம் பார்த்தோன்னா 213 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே வந்து இது அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது இதுக்கு வரும் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு இதே மாதிரி வரும். அதாவது 123 பார்த்தோம்னா பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் பவர் பற்றி சொல்லும். ஸோ 213 பார்த்தோம்னா கவர்னருக்கும் 123 பார்த்தோம்னா ஆர்டினன்ஸ் பவர் பிரசிடென்ட்டுக்கும் பேசுது ஆர்டிகல் சொல்லுது. ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேரண்டிஸ் 7 ஃப்ரீடம்ஸ் ஃபார் த சிட்டிசன் பார்த்தோம்னா எந்த அரசியலமைப்பு விதி பார்த்தோம்னா 7 அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது பார்த்தோம்னா ஆர்டிகல் 19. ஸோ ஆர்டிகல் 19 தான் வந்து 7 ஃப்ரீடம்ஸ் பற்றி சொல்லுது. விச் ஒன் இஸ் த தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தோம்னா நீதித்துறை. அதாவது ஜுடிஷியரி தான் வந்து தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கடுத்து பார்க்கும்போது ஜுடிஷியரி வரும். நெக்ஸ்ட், விச் ரூல் இஸ் நோன் அஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படுவது யான்னு பார்த்தோம்னா 32. ஏன்னா ரிட்ஸ் அதெல்லாமே அதில் தான் இருக்கும், அதனால அப்படி சொல்லுவாங்க. ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு ஸ்டேட்? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரத்து 269. ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க 21A இன்னும் நம்ம பார்த்துட்டோம். ரைட் டு ஈக்குவாலிட்டினா 14-18 வரைக்கும். ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தோம்னா ஆர்டிகல் 19 to 22. கான்ஸ்டியூஷனல் ரெமெடினா 32. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்னா 25லேருந்து 28. சமத்துவ உரிமை 14 to 18. சுதந்திர உரிமை பார்த்தோம்னா 19 to 22. அரசியலமைப்பிற்கான தீர்வுக்கான உரிமை 32. கடைசியாக பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அந்த இதுக்கு பார்த்தோம்னா 25லேருந்து 28. விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பவர் டு த சுப்ரீம் கோர்ட்? அதாவது பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குது பார்த்தோம்னா 136 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து கொடுக்குது. 32 பார்த்தோம்னா ரிட்ஸ் வரும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். 370 ஜம்மு காஷ்மீர், 153 கவர்னர், 163 CM, 170 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது 370 பார்த்தோம்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர், 153 கவர்னர், 163 முதலமைச்சர் ஆளுநர், அதாவது 170 பார்த்தோம்னா சட்டப்பேரவை. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட் பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் அண்டர் எதுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா பத்மஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது பார்த்தோம்னா 18. நம்ம பார்த்தோம். அதாவது அந்த மிலிட்ரி கவர்மெண்ட் கொடுக்குற இதை தவிர எந்த பட்டம் வந்து இது பண்ணக்கூடாது. லைக் வந்து அந்த ஜமீன்தாஸ் அப்படின்னும் அந்த காலத்திலாம் நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதை தான் வந்து ஆர்டிகல் 18 சொல்லுது. அதுக்கடையில் தான் இந்த பாரத் ரத்னா பத்மஸ்ரீ அவார்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 338 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன்ஸ். ஓகே, 338 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா எந்த அமைப்பு வந்து கோருகிறது பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் SC அண்ட் ST. முன்னே நம்ம பார்த்தோம் 338 கரெக்டாக தப்பான்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் 280, UPSC மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் 315, எலெக்ஷன் கமிஷன் 324, தேர்தல் ஆணையம் 324, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா CAG தலைமை தணிக்கையாளர் மற்ற இது பார்த்தோம்னா 148. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை எதிர்த்து இது பண்ணுறது எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா 17. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளாம் 51A. Which article of constitution makes provision for the appointment of a law officer, the attorney general by the president of India. அதாவது எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா அரசு தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் பார்த்தோம்னா 76. CAG பார்த்தோம்னா 148. இவங்க அட்டார்னி ஜெனரல் அவங்க பார்த்தோம்னா 76. Which are the articles comes under right to freedom of religion பார்க்கும்போது 25 to 28 தான் வரும். நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தினா 360 யூஸ் பண்ணி தான் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு இதுன்னே பார்த்தோம் விதி 17. ஸோ ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து செப்பரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அது எந்த விதிக்கடியில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா 50 சட்ட உறுப்பு 50. முன்னே பார்த்தோம் ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை 14-18, ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை பார்த்தோம்னா 19, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பார்த்தோம்னா 25, மத சுதந்திர உரிமை அரசியலமைப்பு உரிமை அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமெடி பார்த்தோம்னா 32. ஜல்லிக்கட்டு த புல் டேமிங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடக்டட் அக்கார்டிங் டு எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா 29(1). ஸோ 29(1) படி தான் வந்து 29(1) படி தான் வந்து அதை அப்படி ஓகே பண்ணிப்பாங்க. அதாவது 29 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்ட் எனி செக்ஷன் கல்ச்சுரல் ரைட்ஸ். இந்த மைனாரிட்டியாக எந்த செக்ஷனாக மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி அவங்களோட கல்ச்சுரல் ரைட்ஸ் அதாவது அவங்களோட பாரம்பரியம் கல்ச்சர் அவங்களோட உரிமையை வந்து அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது வந்து இருக்கும் ஆர்டிகல் 29 படி. ஸோ அதுபடி தான் ஜல்லிக்கட்டு அந்த இதை வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்கு. ஸோ CAG 148 தணிக்கையாளர் 148. ஆர்டிக்கல் எது பார்த்தோம்னா இன்சர்டட் இன்டு த கான்ஸ்டியூஷனில் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 243B. அதாவது 243லேருந்து 243O பார்த்தோம்னா பஞ்சாயத்து வரும். அதுதான் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க புதுசாக. ஸோ அதுதான் வந்து 243B எந்த இது பற்றி 73 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி எந்த ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 243B பஞ்சாயத்தை பற்றி வரும் அந்த 243லேருந்து 243O வரைக்கும். ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை 14-18, ஃப்ரீடம் சுதந்திர உரிமை 19, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25 25 விதி மத சுதந்திர உரிமை அரசியலமைப்பு அதிகார உரிமை அது பார்த்தோம்னா 32. விச் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் அவர் நேஷன் இஸ் கவர்ட் பை பார்ட் 15 ஆர்டிகல் 324 to 29. நம்ம நாட்டில் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் பகுதி 15ல் சரத்து 324லேருந்து 29 வரைக்கப்பட்ட செயல்முறை பார்த்தோம்னா எலெக்ஷன். ஸோ நம்மளே பார்த்தோம் 324 மணி நேரமும் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ 324 வந்துக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எலெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ 324லேருந்து 29 பார்த்தோம்னா எலெக்ஷன் தேர்தல். இன் விச் ஆர்டிகல் டீல் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா 343. அந்த இதுதான் பார்த்தோம்னா இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது. எந்த விதி பார்த்தோம்னா 343. ஆர்டிகல் 243B நம்ம பார்த்துட்டோம். ஸோ வாட் டஸ் ஆர்டிகல் 370 இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெயின். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 370 எதை பற்றி சொல்லுது பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் அட்டானமஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீரோட தன்னாட்சி பற்றி தான் 370. இது நம்ம மேட்ச்லேயும் பார்த்துட்டோம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி கேட்குறாங்க இந்த ஆர்டிகல் சொல்லிட்டு. அதாவது நிதி சம்மந்தப்பட்ட அவசர சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. பார்க்கும்போது 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலையா அவசர சட்டம். 356 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வரும். நெக்ஸ்ட் 360 வந்து ஃபினான்ஸ். 360 தான் வந்து நிதி சம்மந்தப்பட்டது. 370 பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர். ஸோ அது மேலே இருக்குது ஜம்மு காஷ்மீரோட தன்னாட்சியை பற்றி சொல்கிறது தான் 370. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு டிசால்வ் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள். அதாவது மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய ஜனாதிபதிக்கு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் அளிக்கப்பட்டது பார்த்தோம்னா 85. ஸோ 85 படி 85 ஆர்டிகல் சட்டப்பிரிவு படி பிரசிடென்ட் ஜனாதிபதி பார்த்தோம்னா
ஹவுஸ் ஆஃப் பீப்புள் கீழவையை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, அதாவது மக்களவையை. In India, the first proclamation of national emergency under Article 350 was declared in the year 1975. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி தான் 1975 அறிவிச்சிருப்பாங்க. Which one of the following articles deals with the adjudication of disputes relating to waters of interstate river or river valley? அதாவது எந்த விதி மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள் மற்றும் ஆற்று பள்ளத்தாக்கு நீர் பற்றி வரும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் சொல்லிட்டோம்னா 262. அதாவது எப்படி ஞாபகம்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா, 2:2ன்றது பார்த்தோன்னா 2 மலை மாதிரி, மலைக்கு நடுவில் தான் ஆறு ஓடும். ஸோ அதை வச்சு தான் இதை பற்றி ஞாபகம் வச்சுக்கலாம். சொன்னால் 262 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, விச் ஆர்டிகல் என்ஷூர்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன்? இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழி செய்யும் விதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 324. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் வந்துச்சுனாலே 324, 24 மணி நேரம் பிரச்சாரம். ஓகே. ஆர்டிகல் 124(2) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் உச்ச நீதிமன்ற நீதிபதி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்களோட அப்பாயின்மெண்ட் பற்றி பேசுறது பார்த்தோன்னா 124(2) அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கீழ்கண்டத்தில் எது ஒன்று மற்ற மூன்றை விட பிரத்யேகமாக மாறுபட்டுள்ளது. அதை ஃபைண்ட் த ஆட்மேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தோன்னா சட்ட விதி 352 பார்த்தோம்னா நேஷனல் எமர்ஜென்சி, 56 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, 60 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, மூணுமே வந்து எமர்ஜென்சி பற்றினது. அதில் பார்க்கும்போது 370 வந்து அதில் சேராதது. ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் ஃபார் அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் செகண்ட் சேம்பர்ஸ் இந்த ஸ்டேட். அதாவது மாநிலங்களில் 2வது அவை உருவாக்குவதற்கு மற்றும் கலைப்பதற்குமான வழிமுறை அளிக்கும் விதி என்னன்னு பார்த்தோம்னா விதி 169. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு சில ஸ்டேட் மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. எந்த விதிப்படி அபாலிஷ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 169. Which are the following articles have been in part 4 of Constitution through 42nd Amendment? அதாவது பின்வரும் எந்த விதிகள் அரசியலமைப்பின் பகுதி 4 42வது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்படுறது பார்த்தோம்னா 39A and 43A. இது ரெண்டு தான் பார்த்தோம்னா சேர்த்துருப்பாங்க. ஸோ 39A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். அதாவது ஏழை மக்களுக்கு பார்த்தோம்னா ஏதாவது லீகல் எய்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதே 43A என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா, டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இண்டஸ்ட்ரியோட மேனேஜ்மெண்ட் செக்டரில் பார்த்தோம்னா ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ ஒரு பங்கு வேணும், அவங்களும் வந்து அதில் வந்து தலையிட்டு அவங்க வந்து தீர்த்து வைக்கலாம், எதுனாலுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறது 43A. இது ரெண்டுமே 42nd Amendment ஆக்ட் படி பகுதி 4ல் பார்த்தோம்னா சேர்த்துருப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் டீல்ஸ் வித் இந்தியாஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 343. Next, which article of Indian Constitution declares that election to the House of People and to the Legislative Assembly of every state shall be on the basis of adult suffrage? ஒன்றும் கிடையாது. அந்த adult suffrageனாவே என்னது, 18 வயசுக்குள்ளார போய் இது போடுறோம் இல்லையா. ஸோ அது பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தலில் பார்த்தோம்னா வயதுடைய வாக்குரிமை வந்து எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது தான் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்றாங்க. 18 வயசுக்குள்ள ஓட்டு போடுறது. ஸோ அது எந்த ஆர்டிகல் படி இதாகுதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 326. The first article of Indian Constitution declares India as, அதாவது இந்தியா த பாரத் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அதாவது இந்தியா த பாரத் வந்து பார்த்தோம்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்டிகல் 1 வரும். ஸோ அதை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு 1ஆம் விதி ஆர்டிகல் 1 வந்து எப்படி சொல்லுதுன்றாங்க. ஸோ ரிபப்ளிக்கா, சோசியல் டெமோக்ரஸியா, இல்லை செக்குலர் ஸ்டேட்டா, குடியரசு, சமதர்ம மக்களாட்சி, மத சார்பற்ற நாடாக பார்க்கும்போது எதுவுமே கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலோட ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நெக்ஸ்ட், ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் ஆர் எம்பாடிட் இந்த எது அப்படின்னு சொல்லி குடியுரிமை பற்றி, சிட்டிசன்ஷிப் பற்றி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா வந்துட்டு செகண்ட் பார்ட்டு, அதே மாதிரி 5 to 11 ஆர்டிகல் வரைக்குமே சிட்டிசன்ஷிப் தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட், மெம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் பார்த்தோம்னா 280. எலெக்ஷன் கமிஷனாலே தேர்தல் குழு உறுப்பினர்லாம் 324. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா 360. யூபிஎஸ்சி பார்த்தோம்னா 360. நெக்ஸ்ட் ஷெட்யூல் கேஸ்ட் கமிஷன் பார்த்தோம் 338. அட்டவணை பட்டியல் சாதி குழுவினர் பார்த்தோம்னா 338. Which are the following articles says the Council of State shall not be subject to dissolution? ஸோ பார்த்தோம்னா 83. பின்வருவற்றில் எந்த விதி மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83. According to Dr. Ambedkar, which articles is the heart and soul of whole constitution? அதாவது டாக்டர் அம்பேத்கர் கருத்துப்படி அரசியலமைப்பு எந்த விதி பார்த்தோம்னா அரசியலமைப்பின் இருதயம் உயிருமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32. ஸோ அதில் தான் ரிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 124 பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நம்ம முன்னே பார்த்தோம்.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள். 217 பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு பார்த்தோம்னா 217. 224 வந்து அடிஷனல் கூடுதல் நீதிபதிகளும். 127 பார்த்தோம்னா தற்காலிக நீதிபதிகள், ஆடாக் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே, வார் எமர்ஜென்சினாவே வார்னா நேஷனல் லெவலில் பார்த்தீங்களா, ஸோ அதனால 352. கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட், ஸோ ஸ்டேட்ஸ் வந்தாச்சு, ஸ்டேட் எமர்ஜென்சி 356. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 359. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்த்தோம்னா 360. என்ன பார்த்தோம், சிஏஜி இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கை கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பார்த்தோம்னா 148. அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் பார்த்தோம்னா 76. ஃபினான்ஸ் கமிஷன் இந்திய ஆணையம் 280. அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 344. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கான ஆணையம் 344. நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ் இந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா 245 55 பார்த்தோம்னா மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகளை பற்றி குறிப்பிடுறது தான் இந்த 245 255 இருக்க ஆர்டிகல்ஸ். அடுத்து 14 to 18 ரைட் டு ஈக்குவாலிட்டி, 90 to 22 ரைட் டு ஃப்ரீடம், 23 24 பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், 32 பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரைட் டு எஜுகேஷன் இஸ் கிவன் த்ரூ விச் ஆர் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 வாஜ்பாய் பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு ரைட் டு எஜுகேஷன் என்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்கன்னா 1/4/2010. ஸோ இது வந்து மறக்கூடாது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஹஸ் த ப்ரொவிஷன்ஸ் டு டிசால்வ் ஸ்டேட் அசம்பிளி, அதாவது மாநில சட்டசபை கலைக்க இந்திய அரசியல் அமைப்பு எந்த விதியின்படி மேற்கொள்ளுதுன்னா 356. ஸோ 356னாவே என்னது, ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லையா. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மாநில சட்டசபையை வந்து கலைக்கிறதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதிகாரம் அளிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம இதை பார்த்துட்டோம். ஆர்டிகல்ஸ் பொறுத்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்றது இதை வச்சு நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.